ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஹூஸ்டனில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்ததுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இந்த பிளேஸு. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. இது நாங்கள் எப்போ போனோன்னா மார்ச் அந்த ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் அப்போ தான் போனோம். எனக்கு டைம் இல்லை, ஸோ வீடியோ நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இது ஹூஸ்டனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாசான்னு. ஸோ உள்ளே போய் நம்ம நாசா எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக நாங்கள் நாசாவில் தான் இருக்க போகிறோம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 10 o'clock. அதே மாதிரி ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பசங்களுக்கு இல்லாமல் நம்ம அடல்ட்ஸுக்குமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஸோ உங்களுக்கு அந்த சயின்ஸ் ரிலேட்டட், இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடில் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிக்கெட்ஸ்லாம் நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். ஸோ டிக்கெட்ஸ்க்கு 2 பிளேஸ் மட்டும் எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸ் இருக்குது. 2 மட்டும் உள்ளே அலோடு, மற்றதுக்கு எதுக்குமே அலோடு கிடையாது. வெளியே இருந்து பில்டிங்ஸை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது போக இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் நிறையா உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான கேம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கலர் பண்ணி இந்த பேப்பரை கொண்டு போய் ஒரு மெஷின் இருந்துச்சு. ஸோ ATM மெஷின் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டோன்னா, ஸோ அதில் லான்ச்சிங் இது எல்லாமே வருது. நம்ம லான்ச் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம ராக்கெட் லான்ச் ஆகிறது ஸ்க்ரீனில் தெரியும். அதை ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த லான்ச் பண்ணுற அந்த மெஷினு. ஸோ இதில் அந்த ராக்கெட் லான்ச் ஆகிறதெல்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது லான்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் அந்த ராக்கெட் வரது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அவங்க அவங்களோட கையிலேயே அந்த ராக்கெட்டை டிசைன் பண்ணி, ஸோ அதை லான்ச் பண்ணுற மாதிரி இது செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராக்கெட்ஸ் பாருங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ராக்கெட்ஸ் நிறைய அந்த இதுலேயே நிறைய பிளேஸ் இருந்துச்சு. ஒன்று மூனுக்கு, இன்னொன்று மார்ஸு, வீனஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த பிளேஸஸை தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய் எங்கே நம்ம லான்ச் பண்ணுறோமோ அந்த பிளானட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ நம்ம ராக்கெட் இப்போ தான் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு 10 மணிக்கு ட்ராம்ப்பு. ஸோ நாங்கள் அதுக்கு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த ட்ராம்பில் ஏறி தான் நம்ம உள்ளே நாசாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான். ஸோ அதை நம்மளுக்கு சுற்றி காட்டுவாங்க, என்னென்ன பில்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் ஒரு பில்டிங் மட்டும் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் ட்ரைனிங் எடுக்கிற பிளேஸ் ஆமாம். ஸோ அதை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று அந்த ராக்கெட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை மாடல் அது வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராக்கெட் இது நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒரு 2 பிளேஸ் மட்டும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். மற்றதுக்கெல்லாம் நம்ம அலோடு இல்லை. மற்றதெல்லாம் நம்ம வெளியே இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ராம்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இதில் தான் நம்ம போகிறோம். இதுதாங்க நான் சொன்ன அந்த ராக்கெட் வச்சுருக்க அந்த பிளேஸு. ராக்கெட்னால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல்லாக ராக்கெட் வச்சுருக்க மாட்டாங்க. அதோட அந்த அவுட்டர் பாடி மட்டும் வச்சுருந்தாங்க. இன்டர்னலாக அந்த மிஷின்ஸ் அதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் அந்த அவுட்டர் லேயரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக நாசாவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலாக திரும்பி வரப்போ நம்ம இங்கே இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகிறோம்.
இந்த வெளியே இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த ப்ரொப்பலருங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த பெரிய அந்த ராக்கெட் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவுட்டர் பாடி மட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே அந்த மெஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த அவுட்டர் பாடி மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து மூணுக்கு லான்ச் பண்ணுது. இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து எல்லாமே வந்து இந்த மூணுக்கு லான்ச் பண்ண அந்த இது தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான எல்லா திங்ஸும் வந்து இங்கே இந்த நாசாவில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஃபுல்லாக அந்த ராக்கெட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஃபைனல் இதுதான் வந்து அந்த மேலே ஸ்பேஸில் வந்து அந்த ஆர்பிட்டில் வந்து போய் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றுறது வந்து இதுதான். மற்ற எல்லா பார்ட்ஸும் என்ன ஆகும்னா ஒன்ஸ் போக 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 நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம அந்த ராக்கெட் லான்ச்சில் பார்த்துருப்போம். ஸோ ராக்கெட் லான்ச் ஆச்சுன்னா ஒவ்வொரு பாடியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகும் இல்லையா. ஃபைனலாக போகிறது அந்த பார்ட்டு தான். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ உள்ளே எதுவுமே இல்லை, அந்த அவுட்டர் பாடி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து நிறைய வந்து இந்த பசங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த மாடல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படி வந்து இது வந்து பிளேன்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, அது ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணும், அதை டெம்பரேச்சர் ஃபுல்லாக இந்த சயின்ஸ் ரிலேட்டட் இந்த ஸ்பேஸ்ஷிப் ரிலேட்டடான எல்லா இதுவுமே வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டு த மூனுன்ட்டு இந்த பிளேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் யூஸ் பண்ண அந்த கிளாத்ஸு, அப்புறம் வந்து அவங்க மூனில் வந்து அந்த எடுத்துகிட்டு போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து மாடல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூனில் கலெக்ட் பண்ண அந்த சாயிலு,
ஸ்டோன்ஸ், மினரல்ஸ் அங்கே என்னென்ன கலெக்ட் பண்ணாங்களோ அதையெல்லாம் வந்து இந்த லேபில் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுவுமே வந்து ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. மாடலில் பார்த்திங்கன்னா நிஜமாக அந்த மூனோட சாயில் அந்த ஸ்டோன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அது போக ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டச் த மூணுன்னு இருக்கும். அதில் வந்து அந்த மூனோட ஸ்டோன் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம். ஸோ மூன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குல்ல அதே தான், அதை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக மூன் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக. இதுதான் நான் சொன்னேன் அந்த டச் த மூணுன்ட்டு. கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து அது கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. லைட்டாக அது தெரியும், ஸ்டோன் மட்டும் தெரியும். அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். ஸோ அதை நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அது நம்ம நிலாவை தொட்டுட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டு. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஆல் மார்க்கெட்டிங் தான் எனிஹவ். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிலது நான் வந்து கவர் பண்ணலை. நான் வந்து ஃபோனில் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து நிஜமாகவே இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நமக்கு புதுசாக இருந்துச்சு. இது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நாசாக்குள்ளே போகிறப்போ என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங் ஒரு 10 to 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு. இது போக அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அங்கே ஸ்பேஸில் வந்து எப்படி வந்து அவங்க சாப்பிட்றது, அப்புறம் தூங்குறது, குளிக்கிறது எல்லாமே வந்து ஒரு டெமோ மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து பண்ணி காட்டினாங்க வாலண்டியர்ஸ். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. அதெல்லாம் வந்து ஒரு 1/2 an hour வந்து பசங்க வந்து ட்ராமா மாதிரியெல்லாம் போட்டு காட்டினாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் இது நல்லாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒன்று. அதுவும் வந்து பசங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு காட்டின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.